திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடிசை தொழில் செய்பவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரி 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. அங்கு மனுக்களை கொடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கள், அம்மிக்கல், கிரைண்டர்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் வந்தனர். அப்போது அவர்கள் திடீரென்று அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய அவர்கள் ஊத்துக்குளி வட்டத்திற்குட்பட்ட கோவிந்தபாளையம், நல்லக்கட்டிப்பாளையம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 4500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை தொழில் செய்து வருவதாகவும் இத்தொழிலை முடக்கியதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தங்களையும் தங்களின் தொழிலையும் பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்டுக்கல், அம்மிக்கல் உடைத்து பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு 4-5 மாத காலமாக அந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல் எடுப்பதற்கான வாய்ப்பை இன்றைக்கு இல்லாத காரணத்தால் அந்த குடும்பங்கள் வறுமையிலே வாடுகிற நிலையும், அந்த தொழில் இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடுமோ என்கின்ற அச்ச நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் எனவும், இந்த தொழில் எங்களுக்கு வாழ்வாதாரம், அந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று மனு கொடுப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தமிழ்நாடு ஜூடோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூடோ விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தொட்டியத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். இதில் சென்னை, மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் ஜூடோ வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கலந்து கொண்டு கரூர் மாவட்ட அணியினர் ஜப் ஜூனியர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றனர். இதேபோல் மினி ஜப் ஜூனியர் பிரிவில் சென்னை அணியும், இளையோர் பிரிவில் சென்னை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணியர் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கணவரின் PF பணத்தை பெற்றுத்தரக் கோரி பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பெர்னப்பட்டு தாலுகா மேல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் தேரணி, ரேவதி. இவர்களுக்கு கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு தனது கணவர் இறந்த நிலையில் அவரது வீட்டார் தன்னை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றும், தனது கணவரின் PF பணத்தை போலி வாரிசு சான்றிதழ் வைத்து பெற்றுக் கொண்டதாகவும் ரேவதி தெரிவித்தார். எனவே தனது கணவரின் PF பணத்தை மீட்டுத் தரக் கோரி தனது 2 குழந்தைகளுடன் அவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடைபெற்ற சாலை பணிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகலாபுரம், சமத்துவபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அரசு சார்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த சாலை பணிகள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் குடியிருப்பு பகுதியின் உயர்மட்டத்தை விட உயரமாக அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மழைக்காலங்களில் தங்களது வீடுகளில் மழைநீர் புகுந்துவிடும் நிலை ஏற்படும் என்று தெரிவித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேட்டூர் அடுத்த தொட்டில்பட்டியில் உள்ள அனல்மின் நகர் மைதானத்தில் சிலம்பம் தற்காப்பு கலை சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மேட்டூர், சேலம், எடப்பாடி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சிலம்பம், சுருள்வாள், மான் கொம்பு, தீப்பந்தம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்காக போட்டிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே ஊராட்சி கிராம மக்களுக்கு 16,000 மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் அருகே அழகு சமுத்திரம் கிராமத்தில் நபடு வங்கி மற்றும் தேசிய வேளாண் நிறுவனம் சார்பில் 16,000 மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினார். இந்த விழாவில் புள்ளேரி ஊராட்சியை சுற்றியுள்ள 3 ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சென்னை வெள்ளிவாக்கம் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் பண்டிகைகள் நெருங்கி வரும் நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் சென்னை வெள்ளிவாக்கம் அடுத்த நாதமுடி திரையரங்கம் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து போலீசார் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து தனியார் கல்லூரி மாணவர்கள் கலைக்குழுவினரின் மேளதாள இசைக்கு முதியவர் ஒருவர் தானாக முன்வந்து நடனமாடினார். இது தொடர்பாக பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மண் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். வாழப்பாடி அருகே அத்தனூர்பட்டி கிழக்கு காலனி பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் மண்ணை வெட்டி கடத்துவதாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு அதிகாரிகளுடன் சென்ற கிராம நிர்வாக அலுவலர் சுதாகர் மண் கடத்த பயன்படுத்தப்பட்ட பொக்லைன் இயந்திரம், 2 டிப்பர் லாரிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் வாழப்பாடி போலீசார் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் மணிகண்டன், டிப்பர் லாரி ஓட்டுநர் முத்துலிங்கம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய மற்றொரு லாரி ஓட்டுநர் சீனிவாசனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பூந்தமல்லியில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சார்பில் கொரோனா 3வது அலை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா 3வது அலையில் இருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்வது குறித்து அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொரோனா குறித்து மேலும் வாசித்தும் பாடல்கள் பாடியும் நாடகம் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது முகக்கவசம் அணியாமல் சென்ற பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா வராமல் தடுக்க என்னென்ன விதிமுறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எடுத்துரைத்தனர். தேர்ட் வேவ் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சீதோஷ நிலைகளும் அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன மாறி போயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, சுப முகூர்த்தங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து பர்ச்சேசிங் வந்து கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து இந்த தேர்ட் வேவ் அப்படின்ற அந்த கொரோனாவிலேருந்து நம்ம எல்லாம் வந்து தப்பிக்கணும்னா தனி மனித இடைவெளியோட வந்து எல்லாரும் பயணம் செய்யணும். மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதர்கிட்ட வந்து இந்த வைரஸ் வந்து மிகவும் எளிதில் பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கிறதுனால கம்பல்சரி எல்லாருமே வந்து வேற எந்த காரணங்களும் சொல்லாமல் மாஸ்க் வந்து கட்டாயமாக அணியணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளிப்பட்டு ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போதாட்டூர்பேட்டையில் 60 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி 60 கர்ப்பிணிகளுக்கு நடைபெற்றது. இதில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து கர்ப்ப காலத்தில் பெண்கள் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், சத்தான உணவினை உட்கொள்ள வேண்டும் என்று கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து கர்ப்பிணிகளுக்கு அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2017ஆம் ஆண்டு கோடநாடு எஸ்டேட்டில் 11 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டனர். அப்போது இரவு பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், சயான் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் ஈடுபட்டது தெரியவந்தது. இதில் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து சயான் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் அவரது நண்பர் ரமேஷ் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.